தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடம் 18. ஒரு பணம். பாடபாகம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16. மனன வசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பாடத்தின் நோக்கம் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஒரு நாள் இயேசு ஜனங்களை அழைத்து பரலோக ராஜ்யத்தில் யார் யார் எப்படிப்பட்ட பரிசு பெற்றுக்கொள்வார்கள் என்பதை பற்றி உவமையாக ஒரு சம்பவத்தை கூறினார். நமக்கு ஒரு அழகான பரலோக ராஜ்யம் இருக்கிறது. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் தோட்டத்தில் வேலை செய்ததற்கேற்ற வேலையாட்களை அமர்த்தும்படி அதிகாலையிலே புறப்பட்டு சென்றார். வேலையாட்களிடம் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். 3ஆம் மணி வேளையிலும் அவர் புறப்பட்டு போய் கடைசி தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று அவர்களையும் தன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அனுப்பினார். 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் அவர் சும்மா நிற்கிற சிலரை வேலை செய்ய அனுப்பினார். 11ஆம் மணி வேளையிலும் சும்மா நிற்கிற சிலரை பார்த்து, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அவர்களோ, ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அப்பொழுது எஜமான், நீங்களும் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்களை வேலை செய்ய அனுப்பினார். சாயங்காலத்தில் எஜமான் தன் காரியக்காரரிடம் வேலையாட்களை அழைத்து, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடுக்க சொன்னார். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் கூலி கொடுத்தார். அவர்கள் வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தனர். அவர்களில் ஒருவனுக்கு எஜமான், சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு வேலை செய்ய சம்மதித்தாயே. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவர்களுக்கும் கொடுப்பது என் இஷ்டம். நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ வன்கணனாயிருக்கலாமா? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். அப்படியே பரலோக ராஜ்யத்தில் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். திராட்சை தோட்டக்காரர் கிறிஸ்துவை குறிக்கும். திராட்சை தோட்டம் சபையை குறிக்கும். வேலையாட்கள் கிறிஸ்தவர்களை குறிக்கும். கடைசி வேலை நியாய தீர்ப்பை குறிக்கும். கூலி நித்திய இரட்சிப்பை குறிக்கும். நாம் நமக்கு கிடைத்த நேரத்தில் நன்றாக கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். நமக்கு பிரதிபலனாக எதை தந்தாலும் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர முறுமுறுக்க கூடாது என்பதே. தேங்க்யூ.